ஹாய் டு ஆல். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் ரீசெண்டாக நடந்த டெட் எக்ஸாமுடைய பேப்பர் 2ல் இருக்கக்கூடிய மேக்ஸ் கொஷின்ஸ்க்குரிய சொல்யூஷன்ஸ் தான் சொல்ல போகிறோம். இதில் ஒரு 3 கொஷின்ஸ்க்கான ஆன்சர் சொல்கிறேன். இதில் ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், 91th கொஸ்டின். ஒரு இருசமபக்க சரிவக வடிவில் இருக்கக்கூடிய ஒரு மைதானம். ஸோ இருசமபக்க சரிவகம் அப்படின்னா இப்படி இருக்கும். இதனுடைய இணைப்பக்கங்கள் 2 கொடுத்துருக்காங்க. எவ்வளோ அப்படின்னா ஒன்று வந்து 36 மீட்டர், இன்னொன்று வந்து 42 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இந்த இணைப்பக்கங்களுக்கு இடையே உள்ள தொலைவு இது எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்கன்னா 30 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இதை வந்து சமப்படுத்துறதுக்கு ரூபாய் 100 வீதம் ஆகும் செலவு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு பரப்பு கண்டுபிடிக்கணும், அதாவது ஏரியா கண்டுபிடிக்கணும். ஏரியாவுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா ½ h × a + b. சரிங்களா? இதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ½ × ஹெச்சோட ஆன்சர் 30 × a + பிங்கிறது இணைப்பக்கங்களுடைய அடிஷன். ரெண்டையும் ப்ளஸ் பண்ணிங்கன்னா 78 வருது. இப்போ 2/30 கேன்சல் பண்ணுங்கள், 15 வரும். இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா வந்து என்ன வரும்னா 1170 வரும். இது வந்து என்னது மீட்டர் ஸ்கொயர். இதில் ஒரு சதுர மீட்டருக்கு 100 ரூபா செலவாகுது அப்படிங்கிறதுனால மொத்த செலவு கண்டுபிடிக்கணும்னா இதை ஃபுல்லாக 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்படி பண்ணிங்கன்னா என்ன வரும்? 1,17,000 வரும். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு கொஷினுக்குரிய ஆன்சர். ஸோ ஃபஸ்ட் கொஷினுக்கு ஆன்சர் 1,70,000. இதே சேம் வந்து நீங்கள் செகண்ட் சம் பாருங்கள். செகண்ட் சம் வந்து ரொம்ப சிம்பிள். என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா வந்து வட்டத்தின் சமவில்கள் டேஷ் கோணங்களை தாங்கும்னு கொடுத்துருக்காங்க. சமவில்கள் நம்மளுடைய சென்டரில் வந்து சம கோணங்களை தாங்கும். ஸோ செகண்ட் கொஷினுக்குரிய ஆன்சர் என்னென்னா சம. அதே மாதிரி தேர்டு கொஷின் பாருங்கள். பின்வரும் இணைகள் எவை சார்பகா எண்கள்னு கேட்டிருக்காங்க. சார்பகா எண்கள் அப்படின்னா என்னென்னா ரெண்டினுடைய மீபேக்கா, அதாவது ஜிசிடி வந்து 1 இருந்ததுன்னா அது 2 சார்பகா எண்கள். இப்போ 20, 25 ரெண்டையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டுமே 5ஆல் டிவிசிபிள் ஆகும். ஸோ 5 மீபேக்காவாயிரும், 5 ஜிசிடி ஆயிரும். ஸோ அது கிடையாது. அதே மாதிரி 50 to 91 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரெண்டுமே 13 டேபிளில் வரும். ஸோ இதனுடைய ஜிசிடி 13, இதுவும் கிடையாது. அதே 71, 81 எடுத்துக்கிட்டிங்கன்னா 71ங்கிறது ஒரு ப்ரைம் நம்பர், 81 வேணால் 3ஆல் டிவிசிபிள் ஆகும். ஸோ இது ரெண்டுமே சேர்ந்து டிவிசிபிள் ஆகக்கூடிய ஒரே நம்பர் 1 மட்டும்தான். ஸோ இது ரெண்டுனுடைய ஜிசிடி என்ன அப்படின்னா, அதாவது மீபேக்கா என்ன அப்படின்னா 1. ரெண்டு நம்பர்னுடைய மீபேக்கா 1 இருந்ததுன்னா அதுதான் சார்பகா எண்கள். ஸோ இதோட ஆன்சர் என்னென்னா 71, 80.